நம்ம ரிஸ்டா இசட் ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம், டிஸ்பிளே பற்றியே பார்க்கலாம். டிஸ்பிளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டச் ஸ்க்ரீன் கிடையாது, இன்னும் அப்டேட்க்கு வரல. அது பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் மூலிமா தான் நம்ம வந்து இது பண்ண கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் இது. இங்கே பார்த்திங்கன்னா மோட்டர் ஆனில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஒரு சிம் கார்டு சிப் இருக்குது. அது வண்டி பற்றி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது மேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது மேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது மேப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரை பற்றி செட்டிங்ஸு, இது நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேப்பு காட்டும். மேப்பு இப்போ நமக்கு காட்டும். மேப் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. இங்கே செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேர் டிவைஸ் இங்கே அடுத்து ப்ளூடூத் கனெக்ஷன் அந்த மாதிரி நமக்கு வரும். பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியோட நம்ம லைவ் லொக்கேஷன். இப்போ நம்ம திடீர்னு போகிறோம், நமக்கு லைவ் லொக்கேஷன் வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் பட்டன் வந்து 3 டைம்ஸ் நம்ம அமுச்சிங்கன்னா நம்ம எந்த கான்டாக்ட்ஸ் சேவ் பண்ணுறோமோ அது 1 ஹவருக்கு வந்து அவங்களுக்கு லைவ் லொக்கேஷன் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ளூடூத் கனெக்ஷன் இங்கே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஒன்றும் ஒர்க் கிடையாது, அதனால் இப்போ 6.2.1 தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்ம சேவ் பண்ணியிருந்தால் வரும். அப்புறம் ஆர்சி சர்டிஃபிகேட் இருக்கும். நம்ம அது இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம டிஸ்பிளே இருக்குது, ஆட்டோ பிரைட்னஸ் இருக்குது, லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், தமிழில் ஒன்றும் ஒர்க் கிடையாது. பார்த்திங்கன்னா அப்புறம் மேஜிக் ட்விஸ்ட்னு ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிப் இருக்குது. ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா அப்புறம் கரண்ட் ரைடு கிலோமீட்டர் காட்டும், நமக்கு எவ்வளோ ஓட்டிருக்குன்னு காட்டும், ஓடோமீட்டர் காட்டும், ஆவரேஜ் ஸ்பீட் காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹோல்டு ஆன் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி வண்டி ஸ்லோப்பில் போகும்போது நீங்கள் பிரேக் பிடிக்கணும் தேவையில்லை, கையெழுத்திட்டு அப்போ நின்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கிட் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் சேர்லாம் நீங்கள் போகும்போது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெளுக்கிற வண்டி உங்களுக்கு அப்படியே பிடிச்சி உங்களுக்கு. அப்போ ஆட்டோ இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் வந்து டக்குன்னு ஆன் பண்ணிட்டு டக்குன்னு அதே ஆஃப் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கைட் மீ லைட்ஸ் ஆஃப். இது பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டாலும் ஒரு 14 செகண்ட் லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் இந்த ஃபீச்சர் ஃபால் சேஃப்னு ஃபீச்சர் ஆன் பண்ணிட்டீங்க, நீங்கள் வண்டி கீழே நீங்கள் வண்டி ஓட்டி இருக்கீங்க, கீழே போட்டிங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் முறுக்கி பிடிச்ச வண்டிக்கு அந்த பாட்டு போயிட்டு இருக்குங்களா அப்படி பார்த்திங்கன்னா போகாது. பார்த்திங்கன்னா அதாவது இந்த இன்காக்னிட்டோ மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் ட்ராக் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா அப்புறம் கடைசியாக பார்த்தா வண்டி ஷட் டவுன் இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு டேப் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இருக்குது. பெருசாக பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேப் மட்டும் வேணுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி